தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாயமான காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலவேல், திருநெல்வேலி மாவட்ட கிழக்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் தலைவராக அவர் KPK ஜெயக்குமார் கடந்த 5 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் அந்த தேர்தல் நேரத்தில் கூட அவருக்கு திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை சீட்டு கேட்டு முயற்சி செய்து வந்தார். இந்த நிலையில தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அவர் காணாமல் போனதாக அவருடைய மகன் இன்றைக்கு கருத்தையா அவர் உவரி காவல் நிலையத்துல ஒரு புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார். அந்த செய்தியை வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில அவர் வீட்டின் அருகே உள்ள தோட்டத்துல அவர் பாதி எரிந்த நிலையில உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அந்த தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அவர் காணாமல் போன போது ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். 5 பக்க இந்த கடிதம். இந்த கடிதத்துல பல்வேறு நபர்கள் மூலமாக தொடர்ந்து தனக்கு கொலை மிரட்டல் இருப்பதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஒரு 30 லட்சம் ரூபாய் ஒரு அரசு ஒப்பந்தக்காரராக இருக்கக்கூடிய அவர் 30 லட்சம் ரூபாய் அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக கிடைக்கவில்லை. அந்த ஒப்பந்த பணம் கிடைக்காத சூழல்ல அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர் மூலமாக அந்த பணம் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே அந்த பணம் கிடைக்கும் என அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாம காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நாங்குநேரி சட்டப்பேரவை உறுப்பினர் மீதும் அவர் குற்றச்சாட்டை பதிவு செய்திருந்தார். இந்த சூழல்ல அவருடைய உடல் அப்படிங்கிறது அவங்க வீட்டின் அருகே இருக்கக்கூடிய தோட்டத்துல மீட்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்ததாக காவல்துறை ஒவ்வொரு காவல்துறையினர் அந்த உடலை மீட்டிருக்கிறார்கள். உடற்கூறு பரிசோதனை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெறும். அடுத்தடுத்து அந்த உயிரிழப்புக்கான காரணம் என்ன, பாதி எரிந்த நிலையில் இருக்கிறதால் கொலை செய்யப்பட்டாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்படும். அந்த விசாரணையின் முடிவில் உண்மை தெரிய வரும். பாலவேல், சிவமணி, தற்போது முன்விரோதம் ஏதாவது இருந்ததா இந்த விவகாரத்தில்? அரசியல் காரணமா அல்லது வேறு ஏதாவது என்பது ஏதாவது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கா? நிச்சயமாக அவர் புகார் மனு அளித்திருந்த போதே அவருடைய மகன் கருத்தையா புகார் மனு அளித்திருந்த புகார் மனுவில் தந்தை எழுதியதாக ஒரு 5 பக்க கடிதத்தையும் வெளியிட்டிருந்தார். அந்த கடிதத்துல பல்வேறு நபர்கள் மூலமாக தனக்கு கொலை மிரட்டல் இருந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாம பல்வேறு அரசியல் பிரச்சனைகளும் தனக்கு இருந்ததாக தெரிவித்திருக்கிறார். அதாவது ஒரு பள்ளியினுடைய கட்டிடம் ஒப்பந்தம் எடுத்து வேலை செய்து முடித்ததில் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் தனக்கு அந்த பணம் கிடைக்கவில்லை. அது கிடைப்பதற்கு ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதற்கு இடைஞ்சலாக இருக்கிறார் உள்ளிட்ட தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அதோட மட்டுமல்லாம நாங்குநேரி சட்டப்பேரவையினுடைய காங்கிரஸ் உறுப்பினர் அவர் தனக்கு 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் பல்வேறு விஷயங்களுக்காக தன்னிடம் பெற்றிருக்கிறார். தன்னுடைய பல்வேறு பணிகளை செய்து தருவதாக அவர் கூறி 70 லட்சம் ரூபாய் வரை பெற்றிருக்கிறார். அந்த பணத்தையும் அவர் தரவில்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தனக்கு இருந்ததாக தெரிவித்திருக்கிறார். தனது வீட்டின் அருகே மர்ம நபர்கள் தொடர்ந்து வந்து சென்றிருக்கிறார்கள். அந்த மர்ம நபர்கள் வந்து சென்றதன் காரணமாக தனக்கு கொலை மிரட்டல் இருப்பதாக அறிகிறேன், அதோடு தொலைபேசியிலும் கொலை மிரட்டல் ஒடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அவருடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற காரணங்களால் அவருக்கு கொலை மிரட்டல் இருந்திருக்கலாம் என்ற தகவல் தெரிய வருகிறது. அதோடு மட்டுமல்லாம நிதி நெருக்கடியில் அவர் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. நிதி நெருக்கடி காரணமாக வேறு நபர்கள், இவர் கடன் பெற்ற நபர்கள் அவரை மிரட்டினார்களா உள்ளிட்ட கோணத்திலையும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அரசியல் காரணங்களுக்காக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு தனிப்பட்ட காரணமா, நிதி நெருக்கடியா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலும் தொடர்ந்து இந்த விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. தேர்தல் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு தனக்கு வேண்டுமென, தனக்கு அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என அவர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தார். அதோடு மட்டுமல்லாம பால்ராஜ் என்ற நபருக்கு வழங்க வேண்டும், அவருக்கு தனக்கு இல்லையெனில் பால்ராஜ் என்ற நபருக்கு வழங்க வேண்டும் என அவருக்கு ஆதரவாகவும் அவர் டெல்லியில் முகாமிட்டு பல்வேறு பணிகளை செய்து வந்தார். இந்த நிலையில தான் தேர்தல் முடிந்து ஒரு 20 நாட்கள் கடந்த நிலையில தற்போது அவர் உடலாக மீட்கப்பட்டிருக்கிறார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காணாமல் போன நிலையில இன்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கூடிய இந்த சூழல்ல தொடர்ந்து விசாரணை அப்படிங்கிறது காவல்துறையுடைய விசாரணைங்கிறது நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்திற்கு காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். உடல் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு பரிசோதனைக்காக கொண்டு வரப்படும் என தெரிகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த விசாரணைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெறும். பாரதில், நன்றி சிவமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.